ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிலேபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நேற்று மாஸ்டர் ஷெஃப்பில் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஜிலேபி தான் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரியல, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயே பார்க்கலாம். இங்கே என்ன பார்த்திங்கன்னா, ஜிலேபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து நான் ஊற போட்டிருக்கேன். ஊற போடும்போதே வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற போட்டேன். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ வந்து இது ஒரு மிக்சர் ஜாரில் போடுறேன். மிக்சர் ஜாரில் போடும்போது அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் நம்ம இதை அரைச்செடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வராது. இப்போ இதை நான் நல்லா அரைச்செடுக்க போகிறேன். மொத்தமாகவே இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியே ஜாஸ்தி. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். கையில் எடுத்திங்கன்னா கையிலேருந்து வந்து அது விட்டு போகக்கூடாது. நல்லா நம்ம உளுந்து வடைக்கில் எந்த மாதிரி நம்ம அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் இதை நான் மாற்றிட்டேன். அவ்வளோதான், இல்லை வேறு எதுவுமே சேர்த்து தேவையில்லை. இது வந்து கலருக்காக வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதுக்குள்ளே மாவோ இல்லை அரிசி மாவோ உப்போ எதுவுமே சேர்த்து தேவையில்லை. வெறும் அரைச்ச உளுந்தும் கலர் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் நான். உங்களுக்கு கலர் பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து கலர் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, ரெட் கலரில் இல்லை. அதனால் மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மறுபடியும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில். அவ்வளோதான், இதை நான் இப்போ ஒரு ஓரமாக வச்சிடுறேன். நம்ம வந்து இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிப்படணும். இது வந்து ஜாஸ்தி கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கம்பி பதம்க்கு கிட்ட வந்தால் போதும், ரொம்பவும் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாவு வந்து 5 நிமிஷம் வந்து இது ஊறி இருக்குது. இது ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கெட்டியாக அதே டெக்ஸ்சரில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் நல்லா ஒரு காட்டன் துணி வந்து எடுத்திருக்கேன். இட்லி துணியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். எதுக்குன்னா இது ஜிலேபி பிழியறதுக்காக சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இப்போது அந்த ஹோல் வந்து நடுவில் இருக்கணும். அந்த ஹோல் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த மாவு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நீங்கள் போட்டுருங்க. நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இந்த துணி வந்து உங்கள் கையால் நல்லா மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து பிழியும் போது மாவு எங்கேயுமே வெளியே வராமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல பொட்டலை மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சும்மா வந்து கையில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஜிலேபி மாதிரியே வருது. ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நானே இது வரைக்கும் இது ஃப்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டாக நானே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. முதல்ல எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண உடனே இதே மாதிரி ஒரு 2-3 ரவுண்ட் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டாக போட்டோன்னே நல்லாவே வரல. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று போட்டேன். அது பாருங்கள் எப்படி வருதுன்னு. நான் ஒரு பக்கம் போட்டால் அந்த மாவு ஒரு பக்கம் போகுது. அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமாக தான் வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபியோட ஷேப் கரெக்டாகவே வரலைங்க அது. ஆனாலும் இது வந்து நல்லபடியாக நல்லா குக் ஆயிடுச்சு. 2 பக்கமும் 2 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்ட உடனே இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து டைரெக்டாக இந்த ஜிலேபியை வந்து போட்டுடணும். நான் இங்கே சுகர் சிரப்பில் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த 2 ஜிலேபி இதில் போட்டுட்டேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஜஸ்ட்டு ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறிடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி போட்ட உடனே எடுக்கவும் கூடாது. அதில் வந்து அந்த சர்க்கரையோட இனிப்பு அதில் வந்து பிடிக்காது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போட்டுடுங்க. அவ்வளோதான், நான் இப்போ இதை எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிப் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு அந்த கரெக்டான அந்த ஷேப் கிடைக்கல. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுத்ததாக எங்கள் அம்மா தான் இதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து கச்சமுச்சான் தான் வந்துச்சு, கரெக்டாக வரல அவங்களுக்கும். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஜிலேபி வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லை. நேற்று மாஸ்டர் ஷெஃப் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கும் இது வந்து செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசையே வந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு என்னெல்லாம் சொதப்பல் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க.
இது வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நான் அடுத்தது ட்ரை பண்ண போகிறேன். ஸோ முதல்ல போட்டதை விட ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. முதல்ல போட்டதை விட ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே அடுத்தது போடுறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இது எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. இதுவும் நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பக்கத்தில் இன்னொன்று போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணதுக்கும் இதுவும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனாலும் அந்த பர்ஃபெக்டாக வந்து நல்லா அந்த ஒரு ஜிலேபியோட டெக்ஸ்சர் கிடைக்கல. ஸோ இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மனசை தளர விடாமல் மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணியே ஆகணும்னு மறுபடியும் இதே மாதிரி போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த தடவை வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சது, ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குது. நல்லா அழகாகவே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்த ஒரு வீடியோ தான். நேற்று மாஸ்டர் ஷெஃப் பார்த்ததுலேருந்து இது வந்து நம்மளும் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக தான் நான் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இந்த கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஷேப் தான் பார்க்க வந்து கரெக்டாக இல்லை. நம்மளாம் மாஸ்டர் ஷெஃப்க்கு, அதாவது நான் மாஸ்டர் ஷெஃப்க்கு போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ரவுண்டில் வந்து என்னை வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சனால தப்பிச்சேன். நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஏதோ இந்த 2 தான் செஞ்சதிலே வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2ம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜிலேபி தட்டில் எந்த ஜிலேபி பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.